ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியல்லேருந்து நேற்று நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கி ரைஸ் குக்கரில் எப்படி சாதம் பொழு பொழு பொழுன்னு வடிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் கொஞ்சம் டிப்ஸு பிகினர்ஸ்க்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அவுட்டிங் தான் போகிறோம்னா நம்ம கண்டிப்பாக சமையல் பாத்திரம் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு பேசிக் மாடல் ரைஸ் குக்கர் இருந்தாலே போதும், சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி அலுமினியம் பாத்திரம் இருக்கும். அதை வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டு சல்லடமாக இருக்குது பார்த்தீங்களா, இதையும் உள்ளே போட்டிக்கோங்க. இது உள்ளே போட்டு சமைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடியில் இருக்கிற சாதம் ஒரு சோறு கூட பிடிக்கவே பிடிக்காது, நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துடும். 1 கப் அரிசிக்கு 3 கப் இதுக்கு ஊற்றினா போதும். இல்லை நீங்கள் 3.5 கப்பு தான் எப்போயுமே ஊற்றுவீங்கன்னா ஊற்றுங்க. ஒரு இது கூட பிடிக்கவே பிடிக்காது. எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி அதை சல்லடை போட்டிருக்கும் இல்லையா, அதுதான் அட்வான்டேஜ். அந்த கீழே போய் டப்பாகி நின்றுக்கணும். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இன்னமும் நான் ரைஸ் குக்கரை ஆன் பண்ணவே இல்லை. நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியை போட்டுக்கோங்க. அரிசியை போட்டு 1க்கு 3 ரேஷியோ தண்ணி ஊற்றிக்கோங்க. சில பேர் 4 ஊற்றுவாங்க, அது மாதிரி கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றுனீங்கன்னா அடியில் நம்ம சோறு வடிக்கும்போது ஆடை மாதிரி படர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, இது அந்த சல்லடைக்கு அடியில் போயிடும். நம்மளுக்கு ரொம்ப அடியும் பிடிக்காது. நான் சொல்கிற மெத்தடில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சில பேர் உப்பு போடுவீங்க, உப்பு போடாமல் சாப்பிடுவீங்க, அது உங்கள் பிரியம். சேர்த்துட்டு நம்ம கழுவுணும் பார்த்தீங்களா அரிசி, அந்த லிட்டையும் மூடிக்கோங்க. நம்ம லிட்டு மூடும்போது அடுத்து ஓப்பன் பண்ணும்போது அது இருக்கிற தண்ணி இதுலேயே உங்களுக்கு விழுந்துடும். அரிசியில் விழாது. அரிசி அப்படியே வடித்த மாதிரி ஒரு சொட்டு தண்ணி இல்லாத மாதிரி புழுன்னு கிடைக்கும். இப்போ எப்பயும் போல் அந்த ப்ளக் மாட்டிட்டு சுவிட்ச் போட்டுக்கோங்க. இந்த நிமிஷம் வரையும் நான் சுவிட்ச் போடல, இப்போ தான் போடுறேன். இப்போ கீப் வார்மிங்கில் இருக்குது. இது ஒன்லி கீழே அமுக்கிற மெத்தட் தான், அட்வான்ஸ் கிடையாது. இது பேசிக் மாடல். கீப் வார்மிங் சொல்லி சிவப்பு கலர் லைட் எரியுது பார்த்தீங்களா. இப்போ குக்கிங் சொன்னோன்னா அமுக்கணுன்னா கீழே ப்ரெஸ் பண்ணோன்னே மேலே குக்கிங்க்கு லைட் எரியுது இல்லையா, அவ்வளோதான். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, அதுவே ஆஃப் ஆயிரும். இப்போ நம்ம குக்கிங்கில் வச்சு லைட் இருந்துச்சு, அடுத்து வெந்த பிறகு கீப் வார்மிங் இருக்குது பார்த்தீங்களா, அப்போனா இந்த அரிசி வெந்துருச்சு. இப்போ நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. இந்த தண்ணியெல்லாம் அரிசியில் போச்சுன்னா சொதன்னு ஆயிரும், சாதம் வேஸ்ட் ஆயிரும். இது மாதிரி லிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த இதை அந்த லிட்டு மேலே வச்சிட்டிங்கன்னா அடியில் இருக்கிற அரிசி அதிலே ஒட்டிக்கும், கீழே எதுவுமே படாது. எவ்வளோ பொழுன்னு சிம்பிளாக ஒரு 15 மினிட்ஸில் நம்ம குழம்பு கூட்டு வைக்கிறதுக்குள்ளேயும் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ கேஸ் அடுப்பு இல்லாதவங்க கூட இந்த மாதிரி ரைஸ் குக்கர், பேசிக் ரைஸ் குக்கர் ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கிது. நீங்கள் ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். நன்றி. இந்த மாதிரி நான் தக்காளி சோறும் இந்த ரைஸ் குக்கரை வச்சு பண்ணியிருக்கேன். அதை நாளைக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.